ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا அன்பிற்குரிய பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் அல்-இஹ்சான் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படக்கூடிய அன்னலாரின் மாண்புகளை அறிந்து கொள்வோம் என்ற தொடரில் 33ஆம் நிகழ்வு. கடந்த சில நிகழ்ச்சிகளில் நமது வீரமினிய காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் செய்தியை நாம் பார்த்து வந்தோம். கடந்த உரையில் இறை நெருக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் சந்தித்தார்கள் என்று நாம் பேசினோம். இது குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேராக சந்தித்தார்களா என்ற கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் உண்டு என்றாலும் கூட வலிமையான கருத்தின் பிரகாரம், குறிப்பாக சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் போன்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பது தெளிவுபடுத்துகிறார்கள். சையதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சஹாபிகள் இல்ல, சில சஹாபிகள் ரொம்ப சூஃபிகளாக இருந்தாங்க. அத்தகைய சூஃபிகளில் ஒருவராகிய அபூ தர்ருல் கிஃபாரி, இவர்கள் பற்றி பேசினால் அது தனி ஒரு செய்தியாக போய்விடும். இந்த மிஅராஜ் செய்தியிலிருந்து நாம் விலகி போய்விட வேண்டுமோ என்ற அச்சத்தினால் அதை நான் தவிர்க்கிறேன். அற்புதமான செய்திக்கு சொந்தக்காரர் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா? நாயகமே, நீங்கள் உங்கள் ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? சில சமயங்களை பாருங்க, அல்லாஹ் நீங்க பார்த்தீங்களான்னு கேட்கலாம். நம்ம ரப்பு தானே, உங்க ரப்புனா எங்களுக்கு ரப்பு இல்லையா அப்படின்னு இந்த உங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது அது தனி ஒரு சுகம். அல்லாஹ்வை ரப்பி, என்னுடைய இறைவன் என்று சொல்லும் பொழுது இவை எல்லோருக்கும் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை படைகளுக்கும் அவன் தான் ரப்பு. ஆனாலும் ஒன்றோடு இணைத்து பேசும் பொழுது அது ஒரு தனி சுகம். அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்றால் அவன் அவன் அவனுடைய ஆள் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? அவனா அவன் அவன் ஆளும் அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த நெருக்கத்தை காட்டுவது. எனவே இது அரபு மொழியில் அதிகமாக இருக்கும். இதை பற்றி விரித்து நான் பேச நேரமில்லை. அவ்வளவு அழகான வார்த்தை இது. ஹல் ரஅய்த ரப்பக யா ரசூலல்லாஹ், உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்ட பொழுது ரஅய்து நூரா, ஒளி பிரளயமாக நான் பார்த்தேன், என் ரப்பை நான் பார்த்தேன், ஒளி கடலாக ஒளி பிரளயமாக நான் பார்த்தேன் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆன்மீக ஞானி இந்த குர்ஆனை அவங்க ஆய்வு செஞ்சுட்டே வந்தாங்க. குறிப்பாக சும்மதனா ஃபதல்லா, இந்த மிஅராஜுடைய செய்தியில் சூரத்து நஜ்ம்ல தான் அல்லாஹ் மிஅராஜுடைய செய்தியை விரிவாக சொல்கிறார். பனு இஸ்ராயீல் ஆரம்பிக்குது சுப்ஹானல்லாஹி அஸ்ஸலா பிஹம்திஹி. ஆனால் அங்கே மிஅராஜுடைய செய்திகள் அதிகம் இடம்பெறவில்லை. இஸ்ரா தான் இடம்பெறுகிறது. இஸ்ரா என்றால் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரை போனது. அங்கிருந்து 7 வானங்களை கடந்தது, சிதறத்தில் முந்தாக போனது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசல் தோற்றத்தை பார்த்தது போன்ற பல செய்திகளை சூரத்து நஜ்ம் பேசும். அதே அல்லாஹ் சொல்கிறான், சும்மா தனா ஃபதல்லா ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள், இன்னும் நெருங்கினார்கள். ரொம்ப நெருங்கினார். எந்த அளவுக்கு என்றால் 2 கௌசுகளினுடைய, கௌசுனா வில்லு இருக்குல்ல, இந்த வில்லினுடைய 2 முனைகளை போன்ற, 2 விற்களினுடைய முனைகளை போன்று அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன திங்க் பண்றோம்னு பாருங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சூஃபிகள் எப்படி திங்க் பண்றாங்க பாருங்க. 2 வில்லுகளினுடைய முனைகளை போன்று அவங்க சொல்றாங்க. அப்ப நாம என்ன நினைப்போம்?
வெளியே எப்படி இருக்கும், இந்த ஒரு முனை இந்த ஒரு முனை, அவை கூட நெருக்கமா இருந்தாலும் நினைக்கிறோம். அப்படிதானே? இப்படிதான் நம்முடைய சிந்தனையில வருது. என் சிந்தனையில அப்படிதான் வந்தது. ஆனா அவங்க அப்படி சொல்லல. இது ஒரு வில்லு தானேங்கிறாங்க அவங்க. ஒரு வில்லினுடைய 2 முனை. அல்ல அப்படி சொல்லவில்லை. 2 விற்களினுடைய 2 முனைகள். அப்ப ஒரு வில்லிங்கிறது ஆரம்பிக்குது, இன்னொரு வில்லிங்கிறது ஆரம்பிக்குது. இது எவ்வளவு நெருக்கமா இருக்கும்? ஒரு வில்லி இப்படி ஆரம்பிக்குது, இன்னொரு வில்லிங்கிறது இப்படி ஆரம்பிக்குது. இப்படி இருந்தார்கள் என்கிறார். அதுதான் குர்ஆன் சொல்லுகிறது என்கிறார்கள் அறிஞர்கள். நம்முடைய பார்வைக்கும் ஆன்மீக ஞானிகளினுடைய பார்வைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். ஆக இந்த காலம் செய்ய அதை விடவும் நெருக்கம் என்கிறார். இந்த நெருக்கம் இதுவே இதுக்கு பிறகு அதை விடவும் நெருக்கமா எப்படி? 2 வில்லினுடைய முனைகள் வச்சாச்சு. இதான நெருக்கம். இதுக்கு மேல என்ன நெருக்கம் இருக்கு? அதனால அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? இதற்கு மேல என்ன நெருக்கம் இருக்க முடியும்? இந்த கை, இந்த கை இது நெருங்கி வருகிறது, நெருக்கமாக இருக்கிறது. இதற்கு மேல நிறுத்த முடியுமா? இந்த 2 கைகள் ஒட்டியதற்கு பிறகு நெருக்கம் என்பது இல்லை. இவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்கு, இதுக்கு மேல எப்படி நெருங்க முடியும்? ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அதை விட நெருக்கம் என்கிறான். அதுதான் அதை விட நெருக்கம். இதனால எப்படி? ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ஒரு சூஃபி சொல்றாங்க, நான் இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நான் தேடினேன். பேரறிஞர்களாக இருந்தவர்களிடம் போய் கேட்டேன். பெரும் முஃபஸ்ஸிரீன்களை சந்தித்து நான் கேட்டேன். எனக்கு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை. எவ்வளவு காலம் தெரியுமா? இந்த ஒரு ஆயத்திற்கு மாத்திரம் சும்மா தனாபதல்ல. இதற்காக இந்த ஒரு வசனத்திற்காக நான் பல 100 அறிஞர்களை சந்தித்தேன். பல 100 கிதாபுகளை நான் ஆய்வு செய்தேன். எனக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. இதற்காக இந்த ஒரு வசனத்திற்கான சரியான விளக்கத்தை தேடுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட கால அளவு 30 வருஷம். 30 வருஷம் தேடி இருக்கிறாங்க. என்ன தேட்டம் அவங்களுக்கு இருந்தது யோசிப்பாங்க. ஒரு ஆயத்துக்கு 30 வருஷம் வரைக்கும் தேடிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம சுத்தத்துக்குள்ளே போட்டு போயிடுவோம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அறிய விரும்பியவர்கள், அல்லாஹ்வை புரிய விரும்பியவர்கள், அல்லாஹ்வினுடைய பொறுமை நெருக்கத்தை பெற விரும்பிய பெருமக்கள். எனவே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். கடைசியாக என்ன ஆயிடுச்சு? அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வே அந்த ஞானத்தை இல்லாம என்னுடைய கல்வி போட்டான். யாரும் எனக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. இந்த ஆயத்திற்கு யாரும் விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் ரப்பே என்னுடைய கல்வியிலே அந்த விளக்கத்தை போட்டான். சும்மா தனாபதல்ல என்பதற்கு அல்லாஹ்வுடைய கல்வியிலே போட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள், மிகவும் நெருங்கினார்கள். இதுக்கு நெருங்குகிறது இல்ல. எப்படி தெரியுமா? அதுதான் அவங்க விளக்கம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். பின்னால் திரும்பினார்கள், அல்லாஹ்வை கண்டார்கள். தன் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். மேலும் கீழும் பார்த்தார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். எப்படி இருக்கும்? அது அவ்வளவு சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்ந்த நிலை. முன்னும் அவனே, பின்னும் அவனே, இடமும் வலமும் மேலும் கீழுமாக அல்லாஹ்வுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது இவ்வளவுதான் சொல்ல முடியும். விளக்கிறவங்களுக்கு விளக்கட்டும், அல்லாஹ் விளக்கி தரட்டும். அவன் விளக்கிட்டான். அவன் சொன்னதை மட்டும் நம்ம சொல்லிட்டோம், நம்ம விளக்க முடியாது. ஏன் விளக்க முடியாது? அவன் விளங்கினால் நம்ம விளக்க முடியும்னா அதற்கான தேடுதல் நம்முடைய கல்வியிலே இருக்க வேண்டும். அதற்கான ஆசையும் இருக்க வேண்டும். நாட்டமும் தேட்டமும் அதுவாக இருந்தால் மாத்திரமே. எனவே இந்த நிலை என்பது உயர்நிலை. இந்த நிலையை அறிந்து கொள்வது என்பது உயர்நிலை. அல்லாஹ்வை அறியக்கூடிய நிலை. இந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. அருமையான பெருமக்களே, எனவே இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் அல்லாஹ்வை அவர்கள் கண்டார்கள் என்று அந்த பெருமகனார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த நிலை வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு விரும்பவில்லை. எப்படி வரும்? ஒரு அமைச்சர் பதவிகளுக்கு உட்கார்ந்துதான் வைக்கிறேன், அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு விரும்புவாரா? என்ன தகுதித்தம் செஞ்சாலும் அதில் இருக்குன்னு தான் விரும்புவோம். ஏன்னா அதனுடைய சுருமப்படி
அவனுக்கு கை காலு காலு அடியாக்கள், அது முன்னால பின்னால வாகனங்கள் சைரம் வச்சு போறது, இந்த மாதிரி ஒரு அற்பம் அழித்து போகக்கூடிய ஒன்று இல்லையா? இதை விட்டு வெளியே வருவதற்கு ஒருத்தர் விரும்பவில்லை. இந்த பொய்யான வாழ்க்கை, பொய்யான சுகம், ஏமாற்றுதல், இதை விட்டு வெளியே வருவதற்கு, இந்த சுகத்தை கண்டு வெளியே வருவதற்கு ஒருவன் வெளிவர விரும்பவில்லை என்றால், மெய்யான சுகத்தை கண்டுவிட்டால், இர்ஃபானுடைய இல்மில், ஞான இல்மில் ஒருவன் ஆழ்ந்து போய்விட்டால் அவன் அதற்கு வெளியே வர மாட்டாங்க. சூஃபிகள் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திக்கிறாங்க, கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனைகள் வரும், எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவிப்பார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு நத்திங், ஒன்றுமே இல்லைன்றுவான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் மிக உன்னதமான சுகம் ரப்பை பார்ப்பது. அல்லாஹ் அதை நமக்கு ஆகிரத்தில் நசீபாக்கி வைப்பானாக. அந்த ரப்பை பார்த்து ரப்போடு அவர்கள் இணைகிறார்கள், சுற்றி வர இறைவனை காணுகிறார்கள். இந்த நிலையில் வெளியே வருவதற்கு சரதாசத்துக்கு வருமா? யாருக்கு இருந்திருக்கும்? அது ஒரு சூழல் பார்க்கலா. அவருடைய மஹபூபாச்சே, ஹபீபாச்சே, தன்னுடைய மஹபூபை விட்டு ஹபீப் வெளியே வர விரும்பவில்லை. அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அத்தகைய உச்ச நிலை. சுவனலோகத்திலே ஒரு மனிதன் போனதற்கு பிறகு அல்லாஹ் பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? நினைச்சதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா சுகங்களும் அங்கே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத சுகங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறது. இதை பற்றி நாம் பேசாத, சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சொன்னோம். ஆனால் அல்லாஹ்வை காண்பது என்பது அரிதான சுகம். அப்படி ஒரு சுகம் சீக்கிரம் கிடைக்காது. அதை விட வேறு சுகம் இல்லை. அந்த மாதிரி காட்சி என்பது சிலருக்கு பல ஆயிரம் வருடங்கள் கழித்துதான் கிடைக்கும். சொர்க்கவாசிகளுக்கு பல ஆயிரம் வருஷம், 10,000 வருஷம் போனதுக்கு வரை நல்லா பார்ப்பாங்க. சில பேர் 1000 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க, சில பேர் 500 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க, 100 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க. அந்த பாக்கியம் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நெருக்கத்தை பெற்றார்களோ அந்த அளவிற்கு அங்கும் அவர்கள் நெருக்கத்தை பெறுவார்கள். இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டார்களோ அந்த அளவுக்கு நெருக்கத்தை பெறுவார்கள். இந்த உலகத்தில் எந்த கஷ்டங்களை, துன்பங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய சோதனையில் ஜெயித்தார்களோ, வெற்றி பெற்றார்களோ, அர்ப்பணித்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, நேரத்தை, பொருளை, வாழ்க்கையை அர்ப்பணிப்புகளிலே ஈடுபடுத்தினார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் நாளை ஆகிரத்தில் அல்லாஹ்வை நெருங்கி இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும். அருமையான பெருமக்களே, சிலர் ஒவ்வொரு நாளும் பார்ப்பார்கள். பெரிய பாக்கியம், ஒரு நாள் பார்ப்பாங்க. ஆனா அவங்க அதை பத்தி சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனா எழுதுறாங்க. அவங்க எப்படின்னு கேட்டா, ஒரு கட்டத்துல நரகத்தில் இருந்தால் என்ன வேதனை இருக்குமோ, நரகத்தில் அவர்களுக்கு மாற்றம் யாரு? அந்த அடிக்கடி அல்லாஹ்வை காணுகிறார்களே அவர்களுக்கு எப்படி இருக்குமா? நரகத்தில் போடப்பட்டால் எவ்வளவு பயங்கர வேதனை, அதை விட அதிக வேதனை அல்லாஹ்வினுடைய காட்சி வரையும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் காணலன்னு சொன்னா நமக்கு சில கேவலமான உதாரணங்களை சொன்னாதான் விளங்குது. என்ன செய்யறது? நமக்கு புரியுறதுக்காக நம்ம சொல்றோம். ஒருத்தர் ஒருத்தி காதலிக்கிறாங்க, டெய்லி வந்து சந்திச்சுக்கிடுவாங்க, போன்ல மணிக்கணக்காக பேசிக்கிடுவாங்க. 2 நாள் தொடர்பு இல்லாம போச்சு. இவன் பைத்தியகரமா ஆயிடுவானா இல்லையா? இவன் காணல என்ன மாதிரி ஆயிடுவான்? கேவலம் அழிந்து போகக்கூடிய, அவன் செத்து போய்விட்டால் அவனோடு கபருக்கு போகுவதற்கு இவன் தயாரில்லை. அவனுடைய உடல் நாளை போய்விட்டால் அவன் கிட்டே போய் இருப்பதற்கு இவன் தயாரில்லை. ஒரு செய்தி நான் இடையில படிச்ச, வாட்ஸ்அப்ல தான் வந்திருந்தது. ஒரு அம்மா 2 பேரும் கணவன் மனைவி தான், பெரிய வயசு, ஒரு 50 வயசு 55 வயசு. கணவன் மனைவியும் படுத்து தூங்குறாங்க, கட்டில ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில அந்த அம்மா எழுப்பிட்டாங்க. காலை எழுப்புறாங்க. எழுந்து டீ போறாங்க, மாப்பிள்ளை டீ போட்டு வருவேன்னு சொல்லி ரெடி பண்றாங்க. போட்டு வந்து எழுப்புறாங்க. அவர் எழுந்துக்கல, இறந்து போயிருக்கிறார். டாக்டர் வந்து செக் பண்றாரு. ராத்திரி 12 மணிக்கு அவர் இறந்துட்டார். 5 மணி நேரம் ஜனாசாவோடு தான் அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க.
ஜனாசா என்று தெரிந்திருந்தால் படித்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். கணவர் தான் கணவர் என்றால் ஜனாசா என்று தெரிந்ததற்கு பிறகு தன் கணவர் இறந்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு எந்த பெண் தன்னுடைய கணவரோடு படுத்துக்கிறவா? பழக மாட்டாங்க. இதுதான் மனிதனுடைய உடம்பின் தன்மை. இந்த உடம்பு அந்த உடம்பை காணலன்னா எவ்வளவு பைத்தியமாக்குறாங்க, எவ்வளவு பிசாசா போறாங்க, என்பதெல்லாம் போறான், ஸ்டேட்டஸ்ல போறான், அதை போறான், இது போறான், என்ன எவ்வளவு எழுதி தொலைகிறான். இது யாரோ இருந்தால் பரவாயில்லை, நம்ம மக்கள் இப்படி செய்கிறான் என்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அவன் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறான், எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான், நம்முடைய ஆணைக்காலத்தில் இருக்கிறார். இதுவே இப்படி இருக்கிறது. ரொம்ப பாட்டல்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? கொஞ்சம் இதை யோசிப்போம். இப்படிதான் உதாரணம் காட்ட வேண்டியிருக்கு. இந்த உதாரணத்தை காட்டுறது அசிங்கம் தான். ஆனா நமக்கு புரியுது, இதுதானே சொல்ல புரியுது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, அப்படி இறைவனை பார்க்கும் வாக்கியத்தை தினமும் பெறக்கூடியவர்களுக்கு இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அப்படி நெருங்கி இருக்கிறார்கள். அந்த இன்ப நிலை இதுதான் உச்ச இன்பம். அதற்கு மேல எந்த இன்பம் கிடையாது. அந்த நிலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொண்டு வந்த பிறகு அதை விட்டு வெளியில வர்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அல்லாஹ் சொன்னா, நாயகமே, என்னை நம்பி இருக்கக்கூடிய அடியார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சலா சொல்லுவான்னு அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன். அதை போய் நீங்க செய்யணும் இல்லையா? என்னுடைய அடியார்களுக்கு என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் சொல்லுங்க, நான் நாடி இருக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய நாட்டம் உண்டு. இந்த நிலையை மறுஉலகத்தில் ஆகிரத்தில் நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். அதான் மகாமம் மஹமூதா. நம்ம வாழ்க்கும் மகாமம் மஹமூதான்னு சொல்றது இல்லையா? அந்த மகாமம் மஹமூதால நமக்கு எல்லாம் விரிச்சு பேச முடியாது. அதனால ஒரு லிமிட்டோட நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நிலைதான் மகாமம் மஹமூதா. ஏற்கனவே மகாமம் மஹமூதாவினுடைய நிலையை அனுபவித்தவர்கள் காத்தவர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையை யார் திரும்பவும் நாம் உங்களுக்கு வழங்குவோம். நாயகமே, நீங்கள் இப்போது என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய பொறுப்பை, என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் பூமிக்கு இறங்கி செல்லுங்கள். நாளை மீண்டும் உங்களுக்கு இந்த வாக்கியத்தை நாம் வழங்குவோம் என்று ரப்பு தஆலா சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, அந்த ரப்பை அடிக்கடி காணும் வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்ம அதுக்கு முன்னாடி நெருக்கத்தை பெறலன்னாலும் கூட துஆ இருக்குல்ல, சில சமயம் அல்லாஹ் தப்புச்சிட்டு சாங்ஷன் ஆயிடும். அது எந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு பாருங்க இஜாபத்து. அதுக்காக வேண்டிதான் உலமாக்கள் ஒவ்வொரு பயானினுடைய இடையிலையும் இந்த துஆவை இணைத்து பேசுவதற்கு காரணம், ஒருவேளை அது இஜாபத்து லோகத்தில் இஜாபாவாக இருந்தால் அது கபூலாகிவிடும். எத்தனை மக்கள் ஆமீன் சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம என்னுடைய துஆ கபூலாக இருக்கணும். வேற யாரும் நல்ல செய்தி சாலிகிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஆமீனின் மூலமாக நானும் இருந்து விடுவேன் இல்லையா? இதற்காகத்தான் இந்த உலமாக்கள், சுன்னத்துல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் பயானினுடைய உபதேசத்தினுடைய இடையில் இந்த துஆவை இணைப்பதற்கான காரணம் அதுதான். அதை அருமையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நாயகமே, நீங்க மீண்டும் போக ஆகிறது, மீண்டும் இந்த வாக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று நம்ம சொல்லி அனுப்பிட்டாங்க. சீதனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல செய்திகளை அறிவித்தான். போன வழியிலே நம்ம சொன்னோம், அதை மூணா பிரிச்சு நம்ம சொன்னோம். அப்படி அறிவித்த செய்திகளில் ஒன்று சிறிது, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. மூணா நம்ம பிரிச்சோம். அந்த மூணுல ஒண்ணு ரெண்டு பேருக்கும் உள்ள ரகசியங்கள். அந்த ரகசியங்கள் யாருக்கு என்ன செய்யறது சொல்றது இல்லை. லா யஅலமு பிஹி அஹத லா யுக்லிமு பிஹி அஹதா. அதை யாருக்கும் அல்லாஹ் அறிவிக்க மாட்டான். அந்த அறிவித்தல் என்பது எந்த வாசித்தாவும் எந்த தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் அந்த வகையை அறிவித்தது. அந்த நேரடியாக அறிவிச்சான். இவர்கள் சமம் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமலும் அல்லாஹ் அறிவித்த அந்த அறிவிப்பு. குர்ஆன் இருக்கே, இந்த குர்ஆனினுடைய வசனங்கள் யாரின் மூலமாக கொண்டு வரப்பட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாமலும் அல்லாஹ் நேரடியாக அறிவித்தது உண்டு. இதை நாம எப்போ சொன்னோம் தெரியுமா?
ஆரம்பத்துல இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்துல 1, 2, 5 கூட இதை நாம் சொல்லி முடிச்சோம். வகையை பற்றி நாம் பேசினோம். அந்த இதுல இருக்கும் வகையை பற்றி பேசும் பொழுது எப்படி வகை என்பதெல்லாம் சொன்னோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சுமக்க முடியாத வசனங்கள் உண்டு. அதை ஸல்லல்லாஹு மட்டுமே சுமக்க முடியும் என்று சொன்னோம். அதைத்தான் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா பிலா வாசிதத்தின் ஃபீமா பைனஹு வ பைனஹு சிர்ரன் இலா கல்பிஹி லா யுலிமு பிஹி அஹதன் சிவா பிலா வாசிதா என்று ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், யாருக்கும் அல்லாஹ் அறிவிக்காமல் நேரடியாகவே தன்னுடைய ஹபீபுக்கு அறிவித்தான். ஏனெனில் வேறு யாரும் அதை சுமந்து கொள்ள முடியாது. அந்த சுமந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் அல்லாஹ் அவர்களுக்கு மாத்திரமே வழங்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இமாம் பக்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அந்த செய்திகள் ஏதேனும் ஒன்று, அந்த ரகசியத்தில் ஏதேனும் ஒன்றை இந்த சமூகத்தில் யாராவது அறிந்தால், அல்லது இந்த சமூகமே அறிந்தால், அவங்க காதல வந்து விழுந்தது போயிடும், மாற்றம் எல்லாம் இறந்து போயிடும். அது சுமக்க முடியாது. ஏன்னா ஒரு சில செய்தி இருக்குன்னு வைங்க, நம்ம எப்ப நேசிக்கிறோம் ஒருத்தரை, அம்மாவை நேசிக்கிறோம், அம்மா மேல ரொம்ப மாசம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எதை பேசினாலும் அம்மாட்ட தான். மனைவி பேசினாலும் அம்மா காசு அனுப்பியிருக்கேன் நீ வாங்கிக்க, அதான் முறை. தான் இப்பெல்லாம் முறை தேவைதான் நடக்குது. அம்மா கிட்ட காசு அனுப்பியிருக்கேன், அது பெரிய பிறகு, பெரிய பிறகு. நான் ஓதுற காலத்துல நான் சில இந்து ஓதிட்டு இருக்கிறேன் மதரசால. அப்ப அந்த மதரசாவினுடைய பிரின்சிபலுக்கு 80 வயசு. நான் ஓதிய மதரசாவினுடைய பிரின்சிபலுக்கு 80 வயசு. அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க, அம்மா இருக்கிறாங்க. அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு சின்ன வயசு. நாங்க வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம். மாச சம்பளம் கொடுப்பாங்க, 1ஆம் தேதி கொடுத்துருவாங்க அந்த மதரசாவுக்கு. அதை வாங்கி கொண்டு நேரம் போய் உம்மாட கையில் கொடுப்பாங்க. 80 வயசு. 80 வயசுனால அவங்களுக்குள்ளதானே, அம்மாவுக்குள்ளதானே, நேர தாயினுடைய கையில் கொடுப்பாங்க. நாங்க பார்த்துருக்கோம். அந்த பிஸ்மில்லான்னு அந்த அம்மா பெரிய வயசு, 1 வயசு நடந்திருக்கணும், 1 வயசு தொட்டிருக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கவலை உழைப்பாங்க, எடுத்து அதுல இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய் எடுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சு கொடுத்து, இதாப்பா நீ மனைவி மக்களுக்கு குறைகள் கொடுப்பாங்க பறக்கிறது. இப்ப அது வந்து அந்த மீதி 100 ரூபாய் எடுக்கப்பட்டதற்கு பிறகு, 50 ரூபாய் எடுக்கப்பட்டதற்கு பிறகு தரப்படக்கூடிய அந்த கவர் நிர்வாகம் தரல. யார் தர்றாங்க? அம்மா தர்றாங்க. அம்மா கையில ஒப்படைச்சாங்க, இது அம்மா சொந்தமாச்சு. இப்ப அம்மா தர்றாங்க, அது தனி பிறகு. அருமையானவர்களே, அப்படி ஒருவர் தாயை நேசிக்கிறார், தாயை நேசிக்கிறான், அந்த அளவுக்கு நேசிக்கிறான். தாயோட பார்த்து பேசலாம், நல்லா பேசலாம். அம்மா நம்ம நேரம் பேசுறாங்க, பேசிட்டு ஒரு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாளைக்கு சரியப்பா அது இது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசுறாங்க. எப்ப வரல, அப்படி நான் நல்லா இருக்கேன், மருமகன் நல்லா இருக்கா, அப்படி எல்லாமே பேசிருக்கிறாங்க. பேசிட்டு காலையில செய்தி வந்து அம்மா எழுதுனாங்க. அம்மா எழுந்து விட்டால் எழுந்து செய்தி வந்தால் இவருக்கு எப்படி இருக்கும்? அந்த செய்தியை கூட உடனே சொல்ல மாட்டாங்க, அந்த செய்தி நேரடியாகவும் பேச மாட்டாங்க. அவருடைய நண்பர்களுக்கு பேசி விஷயம் அம்மா கொஞ்சம் சோகம் இல்லையா, டாக்டருக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, அது பொய்யம் இல்லை. அது பொய்தான் என்றாலும் அதை மாற்றப்படுவதிக்கும், அது பொய்தான் என்றாலும் மாற்றப்படுவதிக்கும், அது பொய்யாக எழுதப்பட மாட்டார். ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது. அப்படி ஒரு பேரை நேரடியா சொல்லப்படுது, அவனுடைய நிலை என்ன இருக்கும்? அவன் இறந்து கொள்ளலாம். எந்த செய்தி அற்ப செய்தி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த ரகசியம், இது மக்களுக்கு மத்தியிலே எடுத்து பேசப்பட்டால் அவர்கள் அத்தனை பேர் இறந்து போய்விடுவார்கள் என்று ஆரிஃபீன்கள் எழுதுகிறார்கள் கிதாபுகளிலே. அதை பற்றி விரிவாக நான் பேசுவதற்கு இல்லை. எனவே அதை பற்றி பேசுவதற்கு என்று தனி ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதாக இருந்தால் அது தனி மஜ்லிஸ். எல்லாருக்கும் பிரியாணி தர முடியாது. ஒரு வயசு பிள்ளைக்கு 6 மாசம் குழந்தைக்கு பிரியாணி நல்ல உணவு தான். 6 மாசம் பிள்ளை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை தேடுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அல்லாஹ்வை அறிவதுதான் அசல் ஞானம் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாம் உறுதிப்படுத்துகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஏனெனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தமலதா அலிகள் முஸ்தஃபா அலைஹி ஸலாத்து வஸலாம் பிகுவத்
ஹக்கீகத்தின் ரப்பானியா மலகூத்தின் லாஹூத்தியா அல்பஸஹுல்லாஹு இய்யாஹா. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரப்பானியத்தான குவத்தை கொடுத்திருந்தார், மலகூத்தான லாஹூத்தான குவத்தை கொடுத்திருந்தார். மலகூத்தில் ஒரு உலகம், லாஹூத்தில் ஒரு உலகம், நாசூத்தில் ஒரு உலகம், எல்லாம் தனித்தனி உலகங்கள் இருக்கிறது. நாம இந்த உலகத்துல மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிலாம் தனித்தனி உலகங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய முழு சக்தியையும் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எதிரே நிகழ்வுகளை நம்ம அதை பேசி இருக்கிறோம். அவருடைய வலிமை என்னங்கிறத நம்ம பேசி, உடல் வலிமை அப்படி, மன வலிமை அப்படி, சிந்தனை வலிமை அப்படி, செயலாற்றல் அப்படி. எனவே அவர்களால் மட்டுமே சுமக்க முடியும், வேறு யாராலும் சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட ரகசியங்களை ரப்பு தஆலா அவர்களுக்கு வழங்கினார். அல்லாஹ் தஆலா இன்னொரு முறை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இல்ல எவ்வளவு என்ன தந்தான்ல 50 வேளை ஒரு தொழிலை தந்திருக்கான். 50 வேளை தொழில் முடியாது, போய் குறைச்சுவாங்கன்னு அதை 45 5ஆகவோ 10ஆகவோ குறைக்கப்பட்டு பல முறை பார்த்தார்கள். இதை குர்ஆனிலே சொல்லும்போது வலதராஹு நஸ்ரத்தன் உஹ்ரா, மீண்டும் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்தார்கள். சையதுனா கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் சையதுனா பக்கீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லஆ ரப்பஹு மர்ரத்தன் உஹ்ரா, இன்னொரு முறையும் அவர்கள் பார்த்தார்கள் என்று கஅபுல் அஹ்பார் அறிவித்த செய்தியை சையதுனா பக்கீர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், யாரு? கஅபுல் அஹ்பார் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஆலா கல்லம மூசா அலைஹிஸ்ஸலாம் மர்ரத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு 2 தடவை வசனிச்சுக்கிறாங்க நேரடியா. வலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை 2 முறை பார்த்திருக்கிறார்கள் என்று கஅபுல் அஹ்பார் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அருமையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, நாயகனே நீங்க இறங்கி போங்க, உங்க உம்மத்துக்கு என்னுடைய சலாம சொல்லுங்க, இந்த இன்பத்தை ஆகிரத்தில் நாம் மீண்டும் உங்களுக்கு தருவோம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் வழியனுப்பி வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமை சந்திச்சு மூசா நபியை சந்திச்சு அவங்களும் சொன்னாங்க, இதுக்கு மேல மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வெக்கமா இருக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு அன்னி அஸ்தஹி, 5 வேளை நீங்க போய் இன்னும் குறைய சொல்றீங்களே, இன்னி அஸ்தஹி மின் ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல, நீங்க மாறி சாயிலே, நான் எத்தனை தடவை திரும்பி போய் குறையறேன்னு கேட்டுட்டு இருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து வந்த அந்த நூரானியத்தான முகத்தை திரும்ப பார்க்கணுங்கிறது நம்ம அனுப்பி வச்சாங்க. 2 காரணம். உண்மையில் இந்த உம்மத்தால் சுமக்க முடியாது என்பது மாத்திரம் அல்ல, ரசூலுடைய அந்த முகத்தை திரும்ப பார்க்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் அது இருக்கு, அந்த நூரானியத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அந்த அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதை அம்மா அனுப்பி வைத்தார்கள். அவங்க சொன்னாங்க, மீக்கமாலி செவையிலே யா மூசா, எவ்வளவு தடவை நான் திரும்பி போறது, எனக்கு வெக்கமா இருக்குது, நான் பொருந்திக்கிட்டேன், வலாக்கின் அல்லாஹ் வஸ்லம், நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய உம்மத்துக்கு இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவான். 5 வேளை தொழுகை அவர்கள் செயல்படுத்துவார்கள். ஆனால் பூஜ்ஜிய ஹஸனத் அஷ்ஷாத்தாலிஹா ஒன்றுக்கு 10 மடங்காக 5 வேளை தொழுவதற்கு 50 வேளை தொழுகை அல்லாஹ் தருவதாக எனக்கு வாக்களித்து விட்டான் என்று சொன்னதற்கு பிறகு, சரி நாயகமே தவக்கல் அல்லாஹ் என்று அல்லாஹ் அவங்களே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி அனுப்பி வைக்க அவர்கள் வந்த மாதிரி திருப்பி கீழே இறங்கி வரலாம். இப்படி வரும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹரம் ஷரீஃபில் இருந்து பைத்துல் மக்தஸ் வரை புராக்கிலே வைத்தார்கள். பைத்துல் மக்தஸில் இருந்து வானம் வரை, முதல் வானம் வரை ஏணியில் போனார்கள். நமக்கு ஏணினா இந்த ஏணி, இந்த லிஃப்ட், இது மாதிரி நமக்கு தெரியும், அது ஒரு வகையான லிஃப்ட்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு முதல் வானத்தில் இருந்து 7ஆம் வானம் வரை மலக்குமார்களினுடைய ரெக்கையில் போனார்கள். 7ஆம் வானத்திலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய ரெக்கையில் போனாங்க. சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவர்கள் இறங்கி போனது ரஃப் என்ற வட்டத்தில் போனார்கள் என்று நாம் குறிப்பிட்டோம். இப்ப அதே மாதிரி நம்ம திரும்பி வரலாம், அப்படியே திரும்பி வரலாங்க. 7ஆம் வானத்தை கடந்து அவர்கள் இறங்கும் பொழுது ஆலிஃபையில் சில விஷயங்கள் எழுதலாம். நிறைய வரும்பொழுதும் பல நிகழ்வுகள். இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா 133 ஆயிடும், 133 மாசம் ஆயிடும். யாரு ஹயாத்தா இருக்கிற, யாரு போய் சேர அல்லாஹ் வாழும். அதனால பல செய்திகள் சொல்ல வேண்டும் என்ற ஆவலில் நிறைய விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் சில முக்கியமான தகவல்கள் மாத்திரம் இதுவரை ஒருவேளை கேள்விப்படாமல் இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன்.
இதுதான் நான் கேட்டேன் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொல்றவங்க இதுதான் நாங்க கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொன்னாலும் இருக்கலாம். நான் நினைத்திருக்கிற ஒருவேளை இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்காதோ, அந்த தகவல்களை நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டு. ஏனென்றால் அந்த மாதிரி தகவல்கள் மறைந்து போய்விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆதிக்கங்கள் எவ்வளவு செய்திகள் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாம் அறியக்கூடிய சில செய்திகளில் மிக முக்கியம் என்று எதை கருதுகிறோமோ அதை எடுத்து சொல்றோம். அவர்கள் நேராக இறங்கி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அந்த பூமியை நெருங்கி வரும்பொழுது அவர்கள் சீனாவினுடைய பக்கம் சென்றார்கள். அப்படி செய்தி சீனாவினுடைய வெளிப்பாடு. அங்கே சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நீண்ட கால வாழ்க்கை பெற்றவர்கள். நீ பாருங்க, உலகத்தில் அதிகமான வயசு கூட வாழும் சீனா பொருத்தமா இருக்கு. சில விஷயம் பொருத்தமாக இருக்கு. அவர்கள் செல்வாயிசம் அந்த பக்கம் போயிருக்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் சீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தவர்கள். அந்த கவுங்கள் நீண்ட காலம் கொடுக்கப்பட்டு வாழக்கூடியவர்கள். அவர்களை போய் சந்திக்கிறார்கள். அந்த பகுதியை மட்டும் இரவில் மழை பெய்யும், பகலில் மழை பெய்யாது. பகலில் விவசாயம் செய்வான். தங்களினுடைய கரங்களால் விவசாயம் செய்து அலாலானதுக்கு ஒரு சுகர், ஒரு ஹராம் கிடையாது, மக்ரூஹ் கிடையாது, சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான உணவை சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒரு குழுவினர். அவர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அங்கிருந்து பிரிந்து சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உத்தரவோடு. அப்படி பிரிந்து சென்றவர்களை பார்த்து சொன்னாலும் அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நீளமாக்கட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹி கடைசி ஒரு நபி வந்தாங்க, அவர்களை நீங்கள் சந்தித்தால் என் சலாமை சொல்லுங்கள். இப்ப சந்திச்சுட்டு வர்றாங்க, அது வேற விஷயம். அது பூமியில இருக்கும்போதே சொன்னது. அவ இது எதுக்காக அதை சந்திக்கிறாங்களே, இது ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது அப்பா அபூசலுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்று, மேராஜுடைய சமயத்தில் நாம் ரசூலுல்லாஹை சந்திப்போம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நோக்கம் அல்ல. நீங்கள் அவர்களை சந்தித்தால் நீங்கள் என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்ற செய்தியிலிருந்து நீண்ட காலம் அந்த சமூகம் வாழ்வார்கள் என்பதை மூசா நபி அறிந்திருந்தார். அதுதான் செய்தி எடுக்கணும். இந்த குதர்க்கமா பேசக்கூடாது. இந்த குதர்க்கன்னு பேசுறதுக்கிட்டே வகாபிகள் இருக்கான். அதுக்கிட்ட அவன் ஒதுங்கியாச்சு. அவன் பம்பா பேசணும், வழக்கா பேசணும், தப்பா பேசி தப்பா போய் சீரழித்து சின்ன பின்னா ஆகிறது தகுதியிலே எழுதப்பட்டிருக்கு. சீரழிட்டு இருக்கான். ஆகவே எதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹை நீங்கள் பார்த்தா என்னுடைய சலாம சொல்லுங்க. அப்படின்னா நீங்க நீண்ட காலம் வாழ்ந்தீங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தீங்க. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் அவருடைய வீடுகளை நான் பார்த்தேன். எல்லோருடைய வீடு ஒன்று போல பெரிய பங்களா, பெருமாண்டா, அது சின்ன வீடு, கூட குடிசை என்ன அதெல்லாம் ஒன்று கிடையாது. எல்லா வீடும் ஒன்று போல இருந்தது. எந்த வீட்டிலும் கதவுகள் இல்லை. கதவு எதுக்கு? பிரச்சனை தானே, கள்ளவமா திருடவமா அவமா இவமா எவ்வளவு குறைச்சோம் எதுவுமே இல்லை. அதனால வீட்டுக்கு கதவும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை பார்த்தேன். எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாலும் ஒரு கபர் தோண்டி வைக்கப்பட்டிருந்தது. மூத்தாயிரம் அங்கே அடைகிறது. அவ்வளவுதான். எல்லாம் அந்த அச்சத்திலேயே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்து அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அவர்கள் பதில் சலாம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள். அவர்களை தன்னுடைய நபியாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஷரியாவை பற்றியும் சில சூறாக்களை, மக்காவில் இறங்கிய 10 சூறாக்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஜகாத்தை பற்றி சொன்னார்கள், தொழுகையை பற்றி ஏறினார்கள். கைவிட தொழுகணும், ஜகாத் கொடுக்கணும் என்பதை பற்றியும் அவர்களை சொல்லிவிட்டு மீண்டும் புறப்பட்டு அவர்கள் பைத்துல் முகத்தஸ் வந்து சென்றார்கள். இது இடையில பூமியில் நடந்த ஒரு நிகழ்வு. பைத்துல் முகத்தஸ் வந்து சேர்ந்து அதை பரப்பலாக்கள் மூலமாக மக்கா ஷரீஃப் வந்து சென்றாச்சு, பூமிக்கு வந்தாச்சு. இனி பூமியில் என்ன நடந்தது என்ற செய்திகள் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்தாகிவிட்டது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகள் சொல்றாங்க. உம்மி நான் லைலத்துல் மிஅராஜ், அந்த மிஅராஜுடைய இரவில் தான் கண்ட அற்புதமான சில காட்சிகள் அவங்க பேசுறாங்க. அர்ஷுக்கு கீழே 70 ஊர்களை நான் பார்த்தேன். ரஐத்து லைலத்தன் உஸ்ரிய பி இல ஸமாஇ தஹ்தல் அர்ஷி 70 மதீனத்தன் குல்லு மதீனத்தன் மித்ல மதாயினிகும். உங்களுடைய மதீனாவை போன்று 70 மதீனாக்களை நான் பார்த்தேன். அர்ஷுக்கு கீழே நான் பார்த்திருக்கிறேன். மம்லூஅத்தன் மினல் மலாயிகா, அவைகள் அனைத்தும் மலக்குமார்களால் நிறைந்து போயிருக்கிறது. 70 ஊர்களும்
மலக்குமார்களால் நிறைந்து போய் இருக்கக்கூடியதை பார்த்தேன். அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு திக்ரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய தஸ்பீஹ் ஒன்று இருந்தது பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெருமையான அல்லாஹ் நம்மை ஷுக்ர் செய்யும். இந்த உம்மத்து அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்ர் செய்யும். எவ்வளவு பெருமையான பாருங்க. அந்த மலக்குமார் மனுஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய செடி 70 செடி அது மலக்குமார்களால் நிறைந்து போய் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தஸ்பீஹிலே ஒன்று எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லிமன் ஷஹிதல் ஜும்ஆ. இறைவா, யாரெல்லாம் இந்த உம்மத்து முஹம்மது ஜும்ஆவுக்கு போய் ஆஜரானாங்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு அந்த தஸ்பீஹ்ல ஒண்ணா சர்வத்து சொல்றாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லிமன் ஷஹிதல் ஜும்ஆ. ஜும்ஆவுக்கு யாரெல்லாம் ஆஜராகிறார்களோ எல்லா கடைசி நேரத்துல ஜும்ஆ தக்பீர் கட்டும்போது அவங்க சேர்றதுக்கு ஒரு கூட்டம் இந்த டைம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டைம் தெரிஞ்சு வைக்கிறது நம்ம அறிவிக்கிறேன். பாங்க எத்தனைக்கு, பயான் எத்தனைக்கு, புதுமா எத்தனைக்கு, தொழுகை எத்தனைக்கு, அது கரெக்டா அதை வந்து நிற்குது. சில பேர் துணை வந்து சேருவாங்க, சில பிரயாணத்துல வருவாங்க, அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றாங்க, அது வேறு விஷயம். சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு காலை உட்கார்ந்து நேரம் அவன்தான் 12 மணி அடிச்சுட்டு படப்பட முடிக்கிறது சொல்றது இதெல்லாம் அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்கள் இழக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இதெல்லாம் உணர்வூட்ட வேண்டும். உணர்வூட்டக்கூடிய உபதேசங்கள். அல்லாஹ்வை எப்படிப்பட்ட மலக்குமார்கள் அரசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், மலக்குமார்கள் நிறைந்து போயிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லிமன் ஷஹிதல் ஜும்ஆ. ஜும்ஆவிற்கு யார் சரியாக ஆஜராகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அடுத்து அந்த தஸ்பீஹத்துல பாருங்க. அல்லாஹும்ம ஃபிர் லிமன் இத்தஸல யௌமல் ஜும்ஆ. வெள்ளிக்கிழமை அன்று யார் குளிக்கிறார்களோ, ஜும்ஆவுடைய குளிக்கிறாங்களோ அவருடைய பாவத்தை மன்னிப்பாங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமை குளிக்கணும். என்னன்னு சொல்லவா, உங்களைங்களும் வெள்ளிக்கிழமை குளிக்கணும். அவன் ஜும்மாவுல ஹாஜராகிறது இல்லை, ஜும்மாவுடைய நாள் தானே அது. ஜும்மாவுடைய குளியாக குளிக்கிற நீயத்து வைக்கணும். ஷாஃபி மத்ஹபை பொறுத்தவரை நீயத்து என்பது பிரதானம். எனவே வெள்ளிக்கிழமை நம்ம குளிக்கிறது அப்படிங்கிறத குளிக்கும் போது என்ன வைக்கணும்? ஜும்மாவுடைய குளியை குளிக்கிற நீயத்து வைக்கணும். ஏழாவுடைய குளியை குளிக்கும் போது ஏழாவுடைய குளியை குளிக்க நீயத்து வைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஜும்மாவுடைய குளியை குளிக்கிறேன் என்று நாம் நியத்து வைக்க வேண்டும். அப்படி நியத்து வைப்பது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக நியத்து வச்சா அது ஜும்மாவுடைய குளி, ஜும்மாவுக்கு ஆஜராகிறது இல்லை. எனவே அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு நியத்தை அவர்கள் வைக்க வேண்டும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்படி ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க? துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லிமன் இத்தஸல யௌமல் ஜும்ஆ. இப்படி மலக்குமார்கள் ஜும்மாவிற்கு ஆஜராகுபவர்களுக்கும் ஜும்மாவுடைய குளிப்பை குளிப்பவர்களுக்கும் இப்படி துஆ செய்கிறார்கள். அவருடைய தஸ்பீஹ் இது இடம்பெற்று இருந்ததை நான் கேட்டேன், பார்த்தேன் என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரைது லைலத்துல் முஸ்ரிய பி மக்தூபன் அலா பாபில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய வாசலிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டு இருந்தது. அதை நான் பார்த்தேன். அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்தாலிஹா வல் கர்து பி 18. தர்மம் செய்தால் 10 நன்மை. தொழுகை பத்தி கூட எழுதப்படவில்லை, தர்மத்தை பத்தி எழுதப்பட்டது. அதனால தொழுகைதான் இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல மிக மேன்மையானதுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா எல்லா இபாதத்தும் இந்த பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது அல்லது சுன்னத்தாக்கப்பட்டது, வழிமுறைப்படுத்தப்பட்டது. தொழுகை மட்டும் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில். எனவே அதற்கென்று ஒரு தனி மரியாதை. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், ஒருவர் தொழவில்லை, அல்லாஹ்வுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் கிடையாது. உலகத்தில் ஒருத்தரும் தொழல. 800 கோடி பேர் தொழவில்லை. முஸ்லிம்கள் 150 கோடி பேர் இருக்கலாம். இந்த 150 கோடி பேர் தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டம் கிடையாது. 150 பேர் தொழுகிறார்கள், தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த லாபம் கிடையாது. லாப நஷ்டம் அவ்வளவுதான். லாப நஷ்டத்திற்குரிய நாமே அன்றி அல்லாஹ் அல்ல, அவன் பரிசுத்தமானவன் இல்லையா? அதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆனால் தொழுவது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக தொழுகிறோம். அதனுடைய நன்மையை நாம தான் பெறணும். நம்முடைய யாருக்குமே கொடுக்க போறதில்லை.
ஆனா சதக்காங்கிறது அப்படி இல்லை. நம்ம தொழிலால நமக்கு நஷ்டம், நம்ம தொழில் நமக்கு லாபம். சதக்காங்கிறது இன்னொருவருக்கு போய் சேர்றது. அவருடைய குடும்பம் சந்தோஷமாக வாழும், பசியிலிருந்து விடுபடும், நோயிலிருந்து விடுபடும், பட்டினியிலிருந்து விடுபடும். எனவே இது ஒரு வாக்கியமானது என்பதால் அந்த சதக்காவினுடைய தர்மத்தினுடைய முக்கியத்தை தெரிவிப்பதற்காக சுவன வாசலிலேயே அதை எழுதி வைத்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கிற அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் அஸ்ஸதகத்து பி அக்ஷரி அம்சாலிஹா, சதக்காவிற்கு 10 மடங்கு நன்மை. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்தா நன்மை, 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா நன்மை. இப்போ கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும். கொடுத்தவர்கள் சிலர் இருப்பாங்களா இல்லையா? பள்ளி எழுதி கொடுத்த கருத்துக்கு சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க, எல்லா கருத்தும் இருப்பாங்க. அவங்க அதான் நாளைக்கு மறுபுலகத்துல கட்டியப்படுத்துறதை பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கலாமே, ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சமே, அதை குறைச்சிக்கலாமே என்றெல்லாம் நாம் யோசிப்பதை விட காரியத்தை இப்போதே ஆட்சினால் அதை செய்யாம இருக்கும் என்ற ஒரு ரசிகத்தை நான் வைக்கிறேன். அருமையான பெருமக்களே, அதோடு செய்தி முடியல. ஒரு கருவு கடன் கொடுத்தால் 18 மடங்கு நன்மை. தர்மத்துக்கு 10 மடங்கு, கடனுக்கு 18 மடங்கு. இது என்ன தர்மம் சொன்னா போன திருப்பி வரப்போவதில்லை. யாரும் திருப்பி கேட்போமா? வசதி தாங்க 10 ரூபாய் எடுத்து கொடுத்தோம், 100 ரூபாய் எடுத்து கொடுத்தோம், 50 ரூபாய் எடுத்து கொடுத்தோம், கொடுத்து அது திருப்பி வரப்போவதில்லை. இப்ப யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது தர்மம். நமக்கு திருப்பி வராத ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை. 50 ரூபாய் கொடுத்தால் 500 ரூபாய், 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய் என்று நன்மை நமக்கு எழுதப்படும். திருப்பி வராது. கடன் திருப்பி வரல, கடன்கிறது திருப்பி வர்றதானே. ஆனா அது 18 மடங்கு எழுதப்படும். 50 ரூபாய் கொடுத்தா 900 ரூபாய் எழுதப்படும். இது என்னது? சர்வராசு கேட்டாங்க மாபால் காலம் கடனுக்கு இவ்வளவு நன்மைகள், கூடுதல் நன்மை சதக்காவை விட வழங்கப்படுகிறது என்று கேட்கும்போது ஜிப்ரீல் வழங்குகிறார், நாயகமே இந்த யாசகர் சாயில் இருக்கிறாங்க, கேட்டு வரவங்க யாசகர் கேட்டு வரவங்க, அவங்க ஏற்கனவே காசு இருக்கும் செய்யணும். அவங்களுக்குள்ளான தேவைக்கு அடைக்குள்ள தேவைக்கு காசு கேட்டு ஜும்மால சேர்ந்துருப்பாங்க. வெளியில வரப்பட கேட்பாங்க, அவங்களுக்கு தேவை 100 ரூபாய், ஜும்மால காசை கேட்டுருப்பாங்க, ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் சேர்ந்துருக்கும். அப்போ ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க, அவங்க கேட்டுதான் இருப்பாங்க. அவர்களுடைய தேவை பூர்த்தியாகியதற்கு பிறகு கூட அவர்கள் யாசம் கேட்கலாம். ஆனால் கடன் என்பது அதை தேவைப்பட்டதின் காரணத்தினால் தான் அவர்கள் கடன் கேட்கிறாங்க. தேவைப்பட்டதுனால தானே கடன் கேட்கிறாங்க. ஒரு அவசியம், ஒரு நோய், ஒரு படிப்பு அல்லது ஒரு ஏதாவது ஒரு சூழல், பசி, ஏதாவது ஒரு காரணத்தினாலே கையில காசு எல்லாம் போச்சு கடனை கேட்கிறாங்க. எனவே இரண்டாவதாக இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருப்பி வர வேண்டியது. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கிறேன், 1000 ரூபாய் திருப்பி வரணும் இல்லை, 18 நன்மை கிடைச்சிடும், 18 மடங்கு நன்மை கிடைச்சிருது. ஆனா அந்த கடன் எனக்கு வராமல் போயிடலாம் இல்லை, எனக்கு வர வேண்டிய ஹக்கு வராமலும் போய்விடக்கூடும். இது வர வேண்டிய ஹக்கு இல்லையே. தர்மத்தை பொறுத்தவரை வர வேண்டிய ஹக்கு என்பது இல்லை. கடனை பொறுத்தவரை திருப்பி வர வேண்டியது வராமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே என்னுடைய உபத்துகள் அதை முந்தி எடுத்துக்கிறாங்க செல்லாதுக்கு மூலமா. கடன் தர முடியாம போய் நான் திருப்பி தர முடியல மன்னிச்சிருக்கிறாங்க. மன்னிச்சிருப்பா, நான் உனக்கு தனியாக எக்ஸிபிஷன் செய்யுங்கிறாங்க. அதெல்லாம் எந்த கஷ்டத்தில் அதெல்லாம் எனக்கு வைக்கிறோம். அவங்க ராயத்தை என்ன வார்த்தை எல்லாம் பேசுறாங்க, என்ன நாங்க சில விஷயங்களை ஈடுபட்டதுனால பேசுறோம். அவன் எதை நினைத்தாலும் எனக்கு கடன் தீர்வு வை. அவன் கேட்கிறவங்க யாருன்னு சொன்னா வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க கேட்கிறாங்க. நல்லா தந்த ஞாபகத்தை உங்களாம் சுகுதியிலே இருக்கும். நல்லா தந்த ஞாபகம் 18 மடங்கு அந்த நன்மை தருவதற்கு எதிராக இருக்கிறாங்க. எனவே நாம் யோசிக்க வேண்டும். இன்னொன்னு கடன் சொன்னா இப்போ சில பேர் கடன் வாங்குறாங்க, கோடீஸ்வரன் கடன் வாங்குவாங்க. ஏன் கடன் வாங்கலாம்? அவருக்கு மாசம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. மாசம் 20 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இப்ப அவரு ஃபேக்டரி கட்ட, ஒரு பெரிய பில்டிங் கட்ட, ஏதோ ஒரு பில்டிங் வாங்க வேண்டியது, இப்ப அதுக்கு காசு தேவைப்படுது. தெரியுதாலும் அது வேற விஷயம். இதற்காக வேண்டி கடன் வாங்குகிறான். இதுக்காக வந்து கடன் கொடுக்குறான்னு வைங்க, அவனுக்கு 18 அவனுக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஆனா இப்ப அவன் என்ன செய்யறான், 20 கோடிக்கு ஒரு பில்டிங்கை கட்டுறான், ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறான். அதுக்காக வேண்டி பணத்தை கடனா கேட்கறான். இந்த கடனை கொடுக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியுது, இதுதான் கேட்கறான், பெரிய வசதி வாய்ப்பு, நமக்கு திரும்பி பணம் வந்துடும் அப்படிங்கலாம் நமக்கு தெரியுது.
அவன் தரக்கூடியவன் தான் தெரியுது. இதுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கடன் கேட்கறான், 2 கோடி கடன் கேட்கறான், கொஞ்சம் இடிக்குதுப்பா, துண்டு விழுதுப்பா, எனக்கு கடன் தான் அப்படின்னு தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கறான். இவன் 2 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறான். இதுக்கு 18 மடங்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதையும் கடனால் கடன் வாங்கினால் மாத்திரமே வாழ முடியும், கடன் வாங்கினால் மாத்திரமே இந்த மருத்துவத்தை செய்ய முடியும் என்று தவிக்காமல் அவங்களுக்கு கடன் கொடுங்க. நீங்க கடன் கொடுக்கிறது பெரிய விவாதத்துக்கு விளங்கின சொர்க்க வாசல் எழுதி போடப்பட்டது. இன்னொரு செய்தியை படித்ததாக ஞாபகம், அரிசியிலேயே எழுதி போடப்பட்டதாக, அதையும் தாண்டி சொர்க்க வாசலையும் தாண்டி அரிசியிலே எழுதி போடப்பட்டதாக. எனவே வறுமையின் குட்டியில் நசுங்கி போய் இருப்பவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்ம படிக்கிறது வெறும் படிக்கிறது படிப்பினைக்கு மாத்திரமே, கேட்பதற்கு மாத்திரம் அல்ல, கேட்டு நம்முடைய வாழ்வியலில் படிப்பினை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஆக 18 நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் வஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, வஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் இருக்குது. ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹிம். இது இந்த பூமியில வச்சு அருளப்பட்டது இல்லை. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களும் அல்லாஹ் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது. ஒரு வாக்கியம் அது இல்லாம மாப்சலாதி அது 3ல இருந்து விஷயமாக செல்ற ஆரம்பிப்பாங்க. அந்த 3 ஆயத்துல ஓதிட்டு படுக்கணும் அப்படிமா பெரிய வாக்கியமான சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்து, குறிப்பாக 2 ஆயத்து, அந்த 2 வசனங்களும் அல்லது அந்த 3 வசனங்களும் அல்லாஹ் நேரடியாக தன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். மேராஜுடைய இரவிலே வழங்கப்பட்டது. வஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் நேரடியாக வழங்கினான். அதுபோன்று மன்னிப்பு, லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி, அவருடைய உம்மத்தில் யார் ஷிர்க் வைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் ஒரு இடத்துல மன்னிச்சுவோம் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துதான் அல்லாஹ் அனுப்பினான். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய பேசிய உரைகள் நம்ம சொன்னோம்னா பிரிச்சம் இல்லை. அதுல முதல் கட்டத்துல தான் நம்ம இருக்கோம், எல்லாருக்கும் உள்ளது. 2வது உரை, 2வது பேசின பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு நெருக்கமான, அது யாருக்கு போய் சேரணுமா இமானுடைய இல்மு, அது அவங்களுக்கு மட்டும். 3வது இல்மு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் உள்ளது. இப்போ முதல் தரத்தில் உள்ள செய்தியை அல்லாஹ் சொன்னான், குல் உம்மத்திக, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், அழகான படிப்பினைகள் இதெல்லாம். குல் உம்மத்திக, நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க நாயகமே, இன் அஹ்பப்தும் அஹதன் இஹ்சானி இலைக்கும் வ அவுலா பிஹி கதரத் நிஅமதி அலைக்கும். பல பேர் நமக்கு ஏதாவது உபகாரம் செய்யலாம், நமக்கு ஏதாவது செய்யலாம், நமக்கு ஏதாவது ஒரு வழியை உபகாரம் செய்யலாம். நம்ம ஒரு வழியை ஸ்கூல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சீட்டு வேணும், காலேஜில் சீட் வேணும் கேட்டிருக்கோம், ஒரு ஆள் கிடைக்கல, ஒரு ஆள் சொல்லி சொல்றோம், சரி அவர் சொல்றதுக்காக நமக்கு சீட் கிடைக்கும், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி எல்லாம் சில உபகாரங்கள். இந்த உபகாரங்களின் அடிப்படையில் எனக்கு இவர்தான் அந்த பிள்ளைய காலேஜில் சேர்க்கறதுக்கு இவர் தான் உதவி செய்யாரு, இவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு இடம் கிடைச்சது, பிள்ளைக்கு இடம் கிடைச்சது சொல்லும்போது நம்ம அவர் வேலை சொல்லணும், நேசம் பிரியம் வளர்த்தான் செய்யும். அப்படி நீங்கள் பிரியம் கொள்வதாக இருந்தால் என் மீது பிரியம் கொள்ள சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய ஞாபகத்தை அதை விட பெருசு, கத்திரத்தின் ஞாபகத்தை அடைக்கும், நான் உங்களுக்கு அதையெல்லாம் விட அதிகமான ஞாபகங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாரையும் நேசிப்பதாக இருந்தால் என்னை நேசியுங்கள். ஏன் தெரியுமா, எஹ்சானிக்கும் உங்களுக்கு உபகாரம் செய்வதனால் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்றால், நான் செய்த உபகாரத்தை விட யாரும் உங்களுக்கு அதிகமாக செய்ய முடியாது. எனவே என்னை நேசியுங்கள். நீங்கள் யாரையும் பயப்படுவதாக இருந்தால், எவ்வளவு பெரிய பிரதமராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அமைச்சராக இருக்கட்டும், எவரையும் பயப்படாத. அப்படி நீங்கள் பயப்படுவதாக இருந்தால் அவங்க நான் அதுக்கு தகுதியாக என்ன பயப்படுங்க, நீ கமாலி குதிரத்தி, என்னுடைய வலிமை என்னுடைய சக்தி அசையாதது. இந்த ஆட்சி எல்லா காலம் இருக்குமா, எல்லா மனிதனும் எல்லா காலத்துக்கு இருந்துருவானா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் எல்லாம் எல்லாம் ஆட்சி கொண்டே முகத்தி எல்லாம் ஆட்சி புரட்டி கொண்டே இருப்பான். அருமையான பெருமக்களே, எனவே என்னுடைய ஆட்சி மாறாத ஆட்சி, அசையாத ஆட்சி, அழியாத ஆட்சி, ஒழியாத ஆட்சி. என்னுடைய சக்தி என்னுடைய வல்லமை மிக வலிமையானது. ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சி
அத்தனை சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைஞ்சிருக்கு. படிக்கலாம் மிருகப்படம் அப்படிலாம் பேசலாம். ஒரு கட்டத்துல அவுட் ஆயிடும். 2 சீட்டோட இல்லாம போயிடலாம். குதிரத்து அல்லாவுடைய குதிரத்தை எனக்காது குறையுமா? கமாலி குதிரத்தி என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நீங்கள் அஞ்சுவதாக இருந்தால் என்னை அஞ்சுங்கள். வைநாந்தும் ரஜவுக்கும் மகதன் யார் மீதாவது நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களா? அன்னி உடைகளை பாதி நான் என்னுடைய அடியார்களை நான் நேசிக்கிறேன். நான் நாட்டில் உதவி தேடி போறோம், எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம போறோம், கிடைக்குது, அந்த உதவி கிடைக்குது. இவற்றை உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம போறோம், உதவி கிடைக்காம போகுது. ஆனால் என்னை நம்பி வந்தாலும் நிச்சயமாக உதவி கிடைக்கும். என் மீது நீங்கள் ஆதரவு வைப்பீர்களானால் நான் என்னுடைய அடியார்களை நான் நேசிக்கிறேன், நிச்சயமா நான் தருவேன். என்ன ஆதரவு வைங்க? பெரிய மத்தவங்க ஆதரவு வைக்க வேணாம்னு சொல்லல. நீங்க ஆதரவு வைக்கணும், அதுல முதல் ஆள் நான் யாரா தான் இருக்கணும், நானா தான் இருக்கணும். நீங்க நேசிக்கிறது முதலாக நானா இருக்கணும். நீங்கள் பயப்படும் முதலாக நான் இருக்க வேண்டும். நீங்கள் ஆதரவு வைக்க முதலாக நான் இருக்க வேண்டும். வைநாத்தும் இஸ்தகைத்தும் மின் அஹ்லி ஜமாஇ குல்லியா. நீங்க யாரை பார்த்து வெட்கப்படுவதாங்கன்னா என்ன பார்த்து வெட்கப்படுங்க, என்ன பார்த்து வெட்கப்படுங்க. ஏன்னா எனக்கு எதுவும் குறைவானது இல்லை, எனக்கு எதுவும் குறைவானது இல்லை. நீங்க நினைச்சுமா நம்ம பார்த்துருவானோ, தப்பு பண்ணலாம். பசங்க சினிமாவுக்கு போறாங்க, பாப்பா பார்த்து வாங்கலாம் அப்படி பயப்படுவாங்க. அவ பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம். எல்லாம் பார்க்காம இருக்கிறது இல்லையே, எல்லாம் அறியாம இருக்கிறது இல்லையே, அவனுடைய சிந்தனைக்கு எதுவும் வராம போவதில்லை, அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. எனவே நீங்கள் எதை பார்த்தால் வெட்கப்படுவதாக இருந்தால் எதை கண்டு வைக்கப்படுங்கள். வயல் சத்தத்து மகதன் வாழ்தகு யாருடைய வாக்கையாவது நீங்கள் உண்மைப்படுத்துவதாக இருந்தால் சொன்னா செஞ்சிருவார்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் அந்த ஆள் அப்படியான அவர் வாக்கு கொடுத்துட செஞ்சிருவார். உதாரணமா சொல்றாரு, சரி இப்படியா இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வரணும், நான் வர்றேன். எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி? காலை 10 மணி. நான் வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் 9 இன்வர் பண்ணிட்டாரு கூட 9:55 அதெல்லாம் 10 நிமிஷத்துல நேரில் படிக்க வந்துடலாம். 9:55 வந்துடலாம். பட் அவர் கொடுத்த வாக்கை அப்படி நிறைவேற்றார். புறப்படும் பொழுது வீடு உள்ள பையன் கீழே வந்துருச்சு. நினைச்சுவார் வர பிள்ளைக்கு போவார் ஆஸ்பத்திரிக்கு, வர முடியாமல் போகலாம். ரப்புக்கு அப்படி ஒரு நிலையிலேயே வாக்கு கொடுத்தால் அதை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் யாரையும் வாக்கை நிறைவேற்றுவேன் என்று யாரையாவது நீங்கள் நிறைவேற்றுவான் என்று உண்மைப்படுத்துவதாக இருந்தால் அதில் முதலாவதாக நான் தான். பராமலாமிதானிகா என் அண்ணி அரசாதி நான் உண்மையானவன். இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்கு கொடுத்து முதல் என்ன செய்யுது, நாளை வந்து நைக்க முதலிட்டார் நினைச்சுவார். நிறைவேற்ற முடியாம போதில்ல. அல்லாஹ் அவன் வர்ணிப்பதில்லை. எனவே என்னை நம்ப சொல்லுங்க, எல்லா விஷயத்திலையும் என்னை உட்படுத்த சொல்லுங்க என்று நம்ப சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் நமக்கு குறைவாக இருப்பதின் காரணத்தினால் தான் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலும் பல நாடுகளிலும் பின்னடைவில் நாம் இருக்கிறோம். அதை விட்டு வெளியே வரணும், அல்லாஹ் மீது அப்படி தவறுகள் வரணும், அந்த பக்தி வரணும், அந்த பிடிப்பு வரணும், அந்த உறுதி வரணும், சோதனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான பெருமக்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய உம்மத்துகளுக்கு பல செய்திகளை மிஅராஜின் மூலமாக சொல்லி அனுப்பினார். பல செய்திகளை மிஅராஜின் மூலமாக ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பினார். அந்த செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் முக்கர்ரமா வந்து சேர்ந்தார். இந்த செய்திகள் அதை அடுத்து அல்லாஹ் என்னுடைய சொன்னான், நாயகமே எவ்வளவு பெருமையான இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் எவ்வளவு பெருமையான யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யுக்திர் மால உம்மத்திக லிஅல்லாஹ் யகூல ஹிசாபும் ஃபில் கியாம். ஒவ்வொரு சமூகம் இருந்தது. ஆறு சமூகம், சாலி நபியுடைய சமூகம், ஆறு ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சமூது, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஆது, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் பனு இஸ்ராயீல். இவங்களில் எல்லாம் செல்வந்தர்கள் இருந்தாங்க. நம்ம கிட்டே முஸ்லிம்களையும் இந்த உம்மத்திலையும் செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் தான் செய்றாங்க. தமிழ்நாடுகள் முழுவதும் பார்க்கலாம். ஏழைகள் இருக்கிறாங்க, நடுத்தரவாதிகள் இருக்கிறாங்க, பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த செல்வந்தர்களுக்கு ஈடாக முடியாது. அது அவ்வளவு பெரிய செல்வந்தர் வந்துருந்தோம். அவருடைய செல்வம் இருக்குது
இந்திய சமூகத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களினுடைய செல்வத்தின் அளவு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனார்கள் கொட்டி கிடக்கட்டும், 1000 கோடி யாருக்கு சொந்தம் அப்படின்னு தான் இந்த உம்மத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்படி ஒரு செல்வம் காரணத்தை விடவா முசாலிசனுடைய காலத்தில் காரணம் இருந்தானே, அந்த காரணத்துக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தினுடைய அளவை பற்றி அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த செல்வத்தை பங்கீடு செய்யப்பட்டார். அவ்வளவு பூமிக்குள்ள போயிட்டு சொன்னீங்க, அதான் சொல்லுவாங்க. அந்த செல்வத்தை அன்றே பங்கீடு செய்யப்பட்டு உலகம் முழுவதும் கொடுத்திருந்தா கியாமத் வரைக்கும் யாரும் ஏழையாக இருக்க மாட்டார்கள். உலகம் முழுவதும் எவ்வளவு செல்வனை யோசிச்சு பாருங்க. கியாமத் வரைக்கும் யாரும் வறுமையில் வாழ மாட்டார்கள். அவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் நிறைய இருந்தாங்க. ஷத்தாவுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தான்? அவங்க என்ன மாதிரி மாளிகை யாரும் கட்ட முடியல. அதுல மாதிரி பண்ணீங்க, அந்த கோபுரம் இந்த கோபுரம் 102 மாடி அதெல்லாம் பேசப்படுது. ஆனா இப்படி என்ன செய்யல, ஷத்தாது கட்ட மாதிரி யாரும் கட்டல. அப்படி செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. நாயகமே, நான் உங்களினுடைய உம்மத்தினுடைய செல்வத்தை அதிகப்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் யதூல ஹிசாபுஹு ஃபில் கியாமா, கியாமத்தில் அவருடைய கேள்விகளுக்கு ரொம்ப லாமா நீளமா இருக்கக்கூடாதுங்க. என்ன கிருமையான நாளைக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வரும் இல்ல, ஒரு பைசா வந்தாலும் கணக்கு வரும். இனி அவங்களாம் கணக்கு கேட்டு நான் வருஷ கணக்காக கணக்கு பதில் சொல்லணும். எல்லாம் இந்த ஒரு பைசா கணக்கு முடிச்சு போயிடுவாங்க. நமக்கு முன்னாலாம் மூசான காலத்தில் உள்ளவங்க, சாலிஹ் காலத்தில் உள்ளவங்க எல்லாம் கேள்வி கணக்கு கொஸ்டின் கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே இந்த உம்மத்திலுள்ள ஏழைகள் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவாங்க. இந்த உம்மத்திலுள்ள ஏழைகள்லாம் அப்படியே காட்டி உள்ள போயிடுவாங்க. நம்ம பள்ளிவாசல் வந்து இருக்கும்போது கண்ணடை இல்லை, அவசரம் அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்போம். அருமையான பெருமக்களை நாம் யோசிக்க வேண்டும். எனவே ஏழைகளோடு கிருபையாக கனிவாக இருங்கள் என்கிறார்கள் சாத்தமர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிவோடு இரக்கத்தோடு இருக்க வேண்டிய ஏழைகளோடு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இந்த உங்க உம்மத்தில் உள்ள மக்களுக்கு அதிகமான செல்வத்தை நான் கொடுக்காததற்கு காரணம் அல்லாஹ் யகூல ஹிசாபுஹும் ஃபில் கியாமா, கியாமத்திலே அவர்களுடைய கேள்விகளுக்கு நீளமாக ஆகிவிடக்கூடாது. நம்மளாக வருஷக்கணக்கான கேள்விகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி வலம் புது ஆமாரும் அவருடைய வயசையும் அதிகமாக எல்லா உம்மத்திலையும் குறைஞ்ச 30 வயசு இருக்கிறது நாம தானே. 300 வருஷம் 200 வருஷம் 400 வருஷம் வாழ்ந்துட்டு நாங்க அந்த காலத்துல இல்லை. நம்ம வாழ்றதுன்னா ரொம்ப கம்மியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 60க்கு 70க்கு மத்தியில தானே. 70 தாண்டும் 60க்கு குறையும். ஆவரேஜ் பார்த்தா அந்த உம்மத்தினுடைய வயசு 60க்கு 70க்கு மத்தியில அப்படிங்கிறது ஆவரேஜ் தான். ஏன் நான் குறைந்தேன் தெரியுமா? தப்புக்கிற அமாரும் அல்லாஹ் தப்சு குலூபஹும், அவர்களுடைய கல்வி கெட்டு போய் விடக்கூடாது. நான் ஆக கடந்த காலத்தோட வரலாறு பார்த்தா அவங்க கல்விலாம் கெட்டு போச்சு. ஆனா இன்னொன்னையும் சல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருவேளை நான் 70 வயதுகளை கடந்து அல்லாஹ் தஆலா மனிதர்களை வாழ வைத்து அவங்களுடைய தாடி அவங்களுடைய தலைமுறை எல்லாம் வெள்ளன்னு ஆயிடுச்சு. 90 வயசு 95 வயசு ஆகி எல்லாம் நரைச்சு போயிடுச்சுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட இந்த உம்மத்தில் உள்ள மனிதர்களை நரகத்தில் போடுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். அதான் சொன்னேன். பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. பாவம் செய்யாலும் பக்கம் நரகத்தில் போடுறதுக்கு நிறைய பழக்கம். நரகத்துல ஏன் போடுற? பாவம் செஞ்சு நடந்தனே போட்டு பண்ணலாம். நரகவாதி வேணுமா சொர்க்கவாதி நடப்பானதை விட சொர்க்கவாதி நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அவனுடைய அதாலத்து அவன் நீளமானது, அவ்வளவு நியாயமானது, அவ்வளவு கருணையானது. பாவிகளை வேண்டுமானால் சொர்க்கம் அனுப்பி விடுவானே தவிர நல்லவர்களை ஒருபோதும் அவன் நரகம் அனுப்ப மாட்டான். அப்படி நரகம் அனுப்பினால் யாரும் கேட்க முடியாது. தாய் சொல்லாமல் கேட்க முடியும். அவனால நல்லது செஞ்சிருக்கான், ஏன் அனுப்புவான்? எப்படின்னா நல்லதா இருந்தா ஏன் நடந்தான் கேட்க முடியுமா? அம்மா இருப்பான். அவன் என்ன செய்கிறானோ அதை கேட்க முடியாது. அந்த நிலையிலும் வலிமையிலும் கூட ரப்புல் ஆலமீன் இரட்டை சிந்தனையின் அல்ஹம்துலில்லாஹியாக இருந்து பாவிகளை கூட மன்னித்து சொர்க்கம் அனுப்புவான். ஆக இந்த வயது முதிர்ந்த நிலையில் முடியெல்லாம் நரைத்து போய்விட்ட நிலையிலும் யார் பாவம் செய்தார்களோ அவர்கள் நரகத்தில் போறதுக்கு நான் வெட்கப்படுறேன்னு சொன்னதுக்கு நம்ம என்ன விளக்கிக்கிடணும்? அப்படிப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை.
செய்யக்கூடாது. இப்படி அல்லாஹ் சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும் என்று அவர்கள் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லும். வலம் அஃஜபுஹும் பில் மௌத்தி லிஅல்லா யகுன குரூஜுஹும் மினத் துன்யா பிதுனி தௌபா. அருமையான பெருமக்களே, கடந்த காலம் சமூகத்தில் திடீர் மௌத் மாறடை போறதில்லை. திடீர்னு மாற்றலாக மூத்தாயிரம் சொல்றோம், நம்ம எத்தனை வரதான் செய்யும். இதை நான் அதிகப்படுத்த இல்லை உம்மது. அந்த கடந்த உம்மத்துல நிறைய நடந்தது. கடந்த உம்மத்துக்களில் திடீர் மரணங்களை நான் உதவியை கொடுத்திருக்கிறேன். விபத்துகளில் மூத்தாகுவது, நோயிலே திடீரென்று மாற்றங்களாக கொண்ட இதய துடிப்பு நிற்பது போன்ற பல கஷ்டங்களை கொடுத்து நான் போதாகி இருக்கிறேன். அதனுடைய எண்ணிக்கை அடையும். இந்த சமூகத்தை பொறுத்தவரை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது உங்க உம்மத்துக்கு நான் குறைய வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? அவங்க தௌபா இல்லாம முதலாகக்கூடாது இருந்தார். அல்லாஹ் எல்லாம் தௌபாவோடு மூத்தாக்குவாங்க. நீங்கள் முஸ்லிம்களாக எழுதுவாங்க, நீங்க தௌபா செய்தவர்களாக மரணியுங்கள், தௌபாவை இறைவனிடம் பெற்றவர்களாக மரணியுங்கள். நம்முடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று, ஆனால் எப்போது என்று நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் எல்லா காலத்திலும் நாம் நித்திரைக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் தௌபா செய்யும். எப்பவும் நம்ம படுக்கைக்கு போனா திரும்பி எழுப்புமா நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? படுக்கைக்கு போகும் பொழுது தௌபா செய்து பழகும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லி தந்திருக்கிறார். புகாரில தான் இடம்பெற்றிருக்கு சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மஸ்ததஅது என்று வரக்கூடிய இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை யார் காலையில ஓதுவோம், நைட்ல ஓதுவோம். காலையில சூரிய உதயம் கடைபிடிச்சில்ல, சூரிய உதயமானது ஒரு தடவை ஓதிடும், சூரியன் அடைஞ்சவன ஒரு தடவை ஓதிடும். அப்படி அவர் காலையில் ஓதிவிட்டால் அது மாலைக்குள் அவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் சொல்ல மகிழ்வு போயிட்டாரு. அவர் ராத்திரி அடுத்த நாள் விடியதற்குள் மரணம் மூத்தாகிவிட்டால் அவர் சொர்க்கவாதி, அவருடைய குறையெல்லாம் மன்னிக்கப்படும் என்பது போன்ற கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் பாடமாகி வச்சுக்கணும். தௌபாவுடைய அடிப்படை இதெல்லாம். அருமையான பெருமக்களே, எதற்காக இந்த உம்மத்தை நான் திடீர் மௌத்தை கொண்டு நான் அவர்களை தாக்கவில்லை என்றால் அவர்கள் தௌபா இல்லாமல் மரணித்து விடக் கூடாது என்று. வஅஹல்துஹும் ஃபித்துன்யா சொல்றாங்க. கடைசியா அனில் ஆஹரின, நாம தான் கடைசியா ஒரு சமூகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சு ஒரு நபியா ஒரு சமூகமா வந்து கடைசியா உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உம்மத்தாக நாம இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதான் அல்லாஹ் சொல்றான், யல்லா யதுல்லது கவு விசாபம் ஹப்சுஹும், அவன் தவறுக்குள்ள ரொம்ப நாளா கடக்கக்கூடாதுங்கிறது. ஆதம் நபி காலத்துல மூத்தான பண்ணைய வைத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹப்ஸ், அவர் சிறைப்பட்டு கிடக்கிற மாதிரி, அந்த ஹப்ஸ் உள்ள கிடக்கிற மாதிரி நீண்ட காலங்கள் உங்கள் உம்மத்து கபருக்குள்ளேயே சிறைப்பட்டு கிடந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களை நான் கடைசி உம்மத்தாக கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்களிலே திடீர் மௌத்தை நான் அதிகமாக ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய இதயங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகவே அவர்களுடைய வயசை நான் அதிகப்படுத்தவில்லை. நாளை மறுமையில் கேள்விகளுக்கு அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காகவே முந்தைய சமூகத்தினுடைய செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்ற செல்வத்தை நான் கொடுக்கவில்லை. எவ்வளவு கிருபையான இதெல்லாம் மேராஜ்ல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி நாயகமே இதெல்லாம் போகும்போது நீங்க சொல்லுங்க சொல்லிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அவ்வளவுதான். நமக்கு சொல்லப்பட்டு விட்டது, நாம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொண்டு பெற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் முக்கர்ரமாவுக்கு வருகிறாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. இது செய்தி ஆரம்பிக்கணும். வந்த பிறகு என்ன நடக்கணும் அது சொன்னாங்க. என்ன நடந்தது அது சொல்றதுக்கு முன்னால நேரம் இல்லை, நமக்கு நேரம் நிறைவேற்ற வருது. ஏன்னா இந்த செய்திகளை நாம் சொல்லி பூமிக்கு வந்து சேர்ந்து சொல்லிக்கணும். விண்ணகத்திலிருந்து மன்னகம் நோக்கி வந்தாச்சு. மன்னகத்தில் என்ன நடந்தது என்பதையும் நான் சொல்வதற்காகத்தான் வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கான கால அவகாசம் சொல்லுவோம். இங்க கடைசியில என்ன செய்யலாம்? உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்து போனாங்க அங்க வந்து சேர்ந்தாங்க. உம்மு ஹானி நாயகி வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் சுபுடைய உம்மு ஹானி சொல்றாங்க. உம்மு ஹானி யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, அலி நாயகத்தின் சகோதரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்.
அலி இப்னு அபீ தாலிப், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளார் தான் உம்மு ஹானி, அலி நாயகத்துடைய சகோதரி. அவங்க சொல்றாங்க, உம்மு ஹானி இன்னைக்கு நைட்டு நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? போயிட்டு வந்தீங்க, நான் வயிற்று பரிசு போயிட்டு வந்தேன். அப்படி தெரிஞ்சு, ஆமா வயிற்று தாண்டி 7 வாரம் கடந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நாயகமே நீங்க சொன்னால் அது உண்மையா தான் இருக்கும், அதை எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா மக்கள்கிட்ட சொல்றாரு, மக்கள்கிட்ட சொல்லாரு. ஏன்னா அன்றைய காலத்துல இது நம்ப முடியாத ஒரு செய்தியா தான் பார்க்கிறோம். இது வாட்ஸ்அப் இல்லையா? இன்றைய காலத்திலேயே ஒரு இரவில் நான் வயிற்று போயிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. இன்றைய காலத்திலே கூட அது தூரம் அந்த அளவுக்கு இருக்கு. போயிட்டு நான் வந்தேன் வயிற்று போயிட்டு வந்தேன்னு சொல்றது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் அது. சென்னையிலும் நம்ம புறப்படுறதாக இருந்தா அவங்க எப்போ இஷா தொழுகை இஷாவுடைய எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. அப்ப ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு 10 மணிக்கு நேரம் நடந்த நிகழ்வு தானே இது. சுபுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. 10 மணிக்கு சுபுக்கு எவ்வளவு சுபுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டாங்க. சுபுல தான் அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு 4 மணிக்கு வந்து கொண்டு வச்சு உதாரணமாக 6 மணி நேரத்தில் வயிற்று போயிட்டு சென்னைக்கு வர முடியுமா? முடியாது. ஜோர்டானுக்கு போகணும். ஜோர்டானுக்கு ட்ரெயின் பறக்கிறது கிட்டத்தட்ட 5.25 மணி நேரம். போறது போயிட்டு வரணுமே. இப்போ 11 மணி நேரம் ஆகி விடுகிறது. இப்படி கணக்கு பார்த்தால் இன்றைய காலத்து அங்கிருந்து வயிற்று போகணும். சரி, எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு இரவில் பயணம் செய்ய முடியுமா இன்றைய காலத்துல? இன்னொரு காலம் போனா இது சாத்தியம். வயிற்று போயிட்டு வர்றது சாத்தியம் தான். அந்த அளவுக்கு வேகம் வாழ்க்கையில பூமிக்கு அடியில தான் எல்லா பெரும்பாலான வாகனங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கிஸ்தானை வந்துட்டு இருக்கிறாங்க, அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது யார் கொண்டு வர்றேன்னு கேட்டது சொல்லிச்சு, நான் கொண்டு வர்றேன். எவ்வளவு நேரத்தை கொண்டு வருவீங்க? நீங்க இந்த சீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால அவங்க நீதி செலுத்துவதற்காக பிரச்சனைகள் வந்திருக்கு, மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல தீர்வு சொல்வதற்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து 3 மணி நேரத்துல இறங்கிடுவாங்க. அதுக்குள்ள நான் கொண்டு வந்துருக்கிறாங்க. இன்னைக்கு காலத்துல சாத்தியமா? அவ்வளவு பெரிய சிம்மாசனம் அல்ல, அது ஒரு ஊர் மாதிரி இருந்துங்கிறாங்க. 300 அறைகள் இருந்ததாம் இந்த சிம்மாசனத்துக்குள்ள. 300 ரூம்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பில்டிங் வீடு வரனது. ஒரு அரிசுமாவை அது பிரம்மாண்டமான சிம்மாசனம் அல்லாஹ் சொல்லி கேட்கலாம். அந்த புதுது பறவை சொன்னதாக அதை தூக்கிட்டு வர்றதாக இருந்தால் 3 மணி நேரத்துல முடியுமா? கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் போகணும், வரலாம் 6000 கிலோமீட்டர். இது போயிட்டு திரும்பி வரும். இப்ப இது சொல்ல திரும்பி வரது. அப்ப 3 மணி நேரத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் என்கிறது. ஆனா இன்றைய காலத்திலே 3000 கிலோமீட்டர் இவ்வளவு பெரிய சாமான தூக்கிட்டு வர்றதாக இன்னைக்கு கூட அந்த மாதிரி சாமான தூக்கிட்டு வர்றதுக்கு வாகனங்கள் இல்லை. கப்பலை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னாலும் அந்த மாதிரி கப்பல் இது வரைக்கும் இல்லை. சரி, அப்படியே கப்பல் இருக்கிறதுனால கப்பல் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம் முடியுமா? இது கப்பல் போயிட்டு கப்பல் திரும்பி வரணுமே, எத்தனை நாள் ஆகிடும்? ஆனா இப்படி சொல்லியே அவங்க சொன்னாங்க, இல்ல இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க வந்து சேர்ந்தவங்க கூட இருக்கு, வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி சிம்மாசனத்துல இருக்கணும், திடத்துல போது வச்சிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ காலதி அடைந்த வழியும் இனத்தினார் அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு வழி அவுலியா சபையில் இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாட்சி மகன் ஆசிஃப் இப்னு பல்கியா அவருடைய சின்ன மாமா, அவங்க பெரிய விலாயத்துள்ளோம். அவங்க சொன்னாங்க, நான் கொண்டு வர்றேன். எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவீங்க? வழிமாறத்திமோ அவங்களை விட ஆசிஃப் இப்னு பல்கியா விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த வகையில கொஞ்சவங்க இல்லையே? ஒரு நபியிலோ ஒரு ரசூல்லோ அவங்க வழி மட்டும்தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழியவங்க இருக்காங்க, எல்லா நபிமாருக்கு வழிமா இருக்காங்க. ஏன் அல்லாஹ் உங்களை செய்ய சொன்னான் என்றால் வழிமாறுகளினுடைய மகத்துவம் என்ன என்பதை குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்திற்கு விளக்கணும். சும்மா வைத்தியரமா பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்ப அவங்க சொன்னாங்க, இப்படி நீ ஒரு டைம் எனக்கு அதை விட சீக்கிரமா வேணும்ட்டாங்க. அப்ப இவங்க சொன்னா நான் கொண்டு வரேன். எப்படி எவ்வளவு கொண்டு வருவீங்க? கண்ணை மூடி அப்படி தரணும் கொண்டு வருவேன். ஒரு 3 செகண்ட் ஆகும். அப்படி கண்ணை மூடணும், அப்படி நிக்கணும், அப்படி தரணும். 3 செகண்ட் ஆகும். அப்படியா? கொண்டு வாங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டேன். ஆன்சர் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டாங்க.
இது எப்படி தப்சீர் எழுதுறாங்க தெரியுமா? எப்படி அவர்கள் கொண்டு வந்தாங்க? இது போறோம் பண்ணணும், இதெல்லாம் பூமிக்கு அடியில் நடந்ததுதான். ஒரு காலகட்டத்திலே இந்த வாகனங்கள் பூமிக்கு அடியில் தான் விரைந்து செல்ல முடியும். இப்ப நீங்க ஃபிளைட்ல போனா வேகமா போகும், சில இடத்துல ஏர்பேக் இருக்கு, நீ அதுக்குள்ள போனா 10 அடி கீழே வந்து அதே ஒரு பழக்கம். சில பேர் பார்க்கறமே இல்லை, கிட்டத்தட்ட 1000 அடி அல்லது 500 அடியில் அந்த ஏர்பேக் இருக்கும்போது அது உழும்போது வயிற்று கலக்கு. சில ஏர்பேக் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப சுத்தி தான் போவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பூமிக்கு அடியில் அதெல்லாம் கிடையாது. பூமிக்கு அடியில் வாகனம் செல்லும் பொழுது அது மிக சுருக்கமாக அந்த இடத்துல போய் சேர்ந்துடலாம். இப்போ உதாரணமா நீங்க சித்தாங்க போறதுக்கு 6 மணி நேரம் என்று சொன்னா பூமிக்கு அடியில போனா 3/4 மணி நேரத்துல போயிடும். இங்க இருந்து நீங்க காரைக்கால் அல்லது 10 தூரம் போறதுக்கு இடையில பாண்டிச்சேரி போறதுக்கு முன்னால அங்க போய் சேர்ந்துடலாம். காலைல போனாலே அந்த அளவுக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும். எனவே பூமிக்கு அடியில் அதை கொண்டு வந்தார்கள் என்கிறார். அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் அப்படியே செஞ்சுவான், இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடுவான். அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது வரும். இப்ப நான் ஒரு 3/4 மணி நேரத்துல சித்தாக போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னா நம்புவானமா? சொல்ல முடியாது. என்னப்பா மதுரையில பார்த்தேன், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா 5 நிமிஷத்துல வரேன்னா ஆளை காணும், விஷாவதான் வந்து சேர்ந்திக்கிறேன், 3/4 மணி நேரம் ஆச்சு. இல்ல அது சித்தாக ஒரு வேலை இருந்தது முடிச்சுட்டு வந்துட்டேன். சொல்லுவோமா முடியுமா? இன்னும் நல்லா தானே இருந்த நீ, மதுரை நல்லா தானே இருந்த, விஷாலம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். இது வழிபாடுகள் சத்தியம், அது வேறு விஷயம், அது விநாயகத்தினுடைய நிலை. அருமையான பெருமக்களே, ஆனால் பொதுவாக நம்ம இதை நம்புவோம், நம்ப மாட்டோம். இதை விட அந்த காலம் வாகனங்கள் வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் 1 மாத பயணத்துடன் திருப்பி வந்ததுக்கு 1 மாதம், பைத்துல் முகத்தஸ் மக்கானுக்கு வந்தா 1 மாசம் பயணம், திருப்பி வந்து 2 மாச பயண தூரத்தை இரவில் ஒரு பகுதியில் நான் போய் வந்து விட்டேன் என்று சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் என்னைக்கு வெளியில சொல்லாதீங்க அப்படின்னா, நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நான் இப்ப சொல்லதான் போறேன், அதான் உங்க சொல்லி நான் போறேன். இல்ல நீங்க போகக்கூடாது, உங்களுடைய சமையல சொல்லாதீங்க நாயகமே, அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, அதெல்லாம் முடியாது, நான் சொல்லுவேன் என்று அவர்கள் புறப்பட்ட பொழுது நான் துண்டு போட்டிருந்தாங்க, அந்த துண்டை முடிச்சுக்கிட்டாங்க. உண்மையான முடிச்சுக்கிட்டாங்க. இல்ல நான் விட மாட்டேன் நாயகமே, இப்ப உங்களை எவ்வளவு திட்டுமா எனக்கு பொறுக்கிறாது, அவன் ஆயிரம் சொல்லுவான், இதெல்லாம் என்ன பயங்கரமான விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. நான் நம்பல நாயகமே, இல்ல நான் சொல்லித்தான் அவன் அவங்க துண்டை விட மாட்டேன்டான். அவன் துண்டை பிடிச்சிக்கிறாங்க, சதவீதம் துண்டை பிடிச்சி இந்த துண்டை ஒரு அடி அடிச்சான். துண்டில் அடிச்சோட அது வெயில் வந்ததுமா இல்லையா, இப்படி பிடிச்சிக்கிட்டு துண்டை தட்டினால துண்டை என்ன செஞ்சிச்சு விட்டுடுச்சு. அவர் புறப்பட்டு போனாங்க. நேரம் ஹதீமுக்கு போனாங்க. அங்க போனா முத்தகைமின் அதி, அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், வலீத் இப்னு முகீரா போன்ற லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் காலையில வந்துடும் வந்து உட்கார்ந்துருக்கான். நேரம் அங்க போய் சல்மான் சொன்னாங்க, வா ராத்திரி இஷாவுடைய நேரத்துல, இஷாவுடைய நேரம் அந்த நேரம் தானே, நாங்க சொல்லுறேன் அந்த நேரத்துல என்னங்க பாத்தீங்க தானே, நம்ம பார்த்தேன், அப்ப பார்த்தோம். இப்ப நான் வந்து இப்ப தான் வந்திருக்கிறேன், சரி பார்த்து என்ன பண்ண சொல்லுவாங்க கேட்கணும். நான் ராத்திரியில வானத்துக்கு இதுக்கு போயிட்டு பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வானத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப பெரிய கதையா இருக்கு, இதுவரை இல்லாத கதை. பைத்துல் முகத்தஸ் வானத்துக்கு போனதான் கணக்கில் எடுக்க, ஏன் கணக்கில் எடுக்கல? இதை சொன்னதாக வரலாற்றில் எழுதப்படுது. அவங்க அதை சொல்லவே யாரும் எழுதில்லை, அவங்க சொல்லிட்டாங்க. நான் 7 மாதம் எடுத்து போனேன், ஆனா வானத்துக்கு போனதெல்லாம் கணக்கில் எடுக்கல. ஏன்னா வானத்தில் வரக்கூடிய செய்தியே நம்ப இல்லையே. ஆனா இது அப்படி இல்லை, இது போயிட்டு வர்றது பைத்துல் முகத்தஸ் இருக்கு, அப்படி இருக்கு, இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பைத்துல் முகத்தஸ் போயிட்டு திரும்பி வந்தீங்களா? ஆமா போயிட்டு திரும்பி வந்துட்டேன். அவன் கேட்கறான், أرأيت إن دعوت قومك تحدثهم ما حدثتني. இப்ப என்ன சொன்னீங்களே, இப்போ உங்க கூட்டத்தார சமூகத்தை குறைச்சி எல்லாத்தையும் கூப்பிடுறேன், நம்முடைய கோமை எல்லாத்தையும் கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டத்தார அவங்க எல்லாத்தையும் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறேன், எல்லாம் வந்துருவாங்க. இப்ப என்ன சொன்னது அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்களா? எங்கிட்ட சொன்னது விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சொல்லுவேன் நிஜமா நான் எனக்கு போய் சொல்லி இருக்கிறேன், நீங்க போய் சொல்றதுலதான் சரி நாங்க கூப்பிடுறோம். பெரிய விஷயமா அப்படியே ஆயிட்டு தகவல் அடிச்சு பட கடற்கரை வந்துட்டான். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலே சுப ஒளி இது நடக்குது, பெரிய கூட்டம்.
இதுல ஈமான் உள்ளவங்க இருக்காங்க, ஈமான் உள்ளவங்களும் இருக்காங்க. ஈமான் உள்ளவங்க சூப்பர் பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஈமான் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை மிக சொல்லுவோம், அவங்களும் இருக்காங்க. சொல்லுங்க, என்னுடைய சமூகமே, இந்த இரவு நான் பைத்தல் மதரசு போயிட்டு அங்கே தொழுதுட்டு திருப்பி நான் வந்துட்டேன் அப்படின்ற உடனே ஓ சத்தம், என்னப்பா இது என்னப்பா இது அப்படின்னு. பெரிய வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சிலரும் அதை விட்டு வெளியே போனார். ஏன்னா அந்த அளவுக்கு அது பாரதூரமான விஷயமாகத்தான் பிறகாலம் பார்க்கப்பட்டது. நான் இப்ப சொன்ன விஷயத்தை நான் சொன்ன 3/4 மணி நேரத்தில் சித்தால் போயிட்டு வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதை விட அது படப்படத்து பாரதூரமான விஷயம். எனவே அப்படி இதாட்ட உடனே நடித்து போயிட்டாங்க நம்முடைய மக்கள்லாம். சில பேர் என்ன செய்யாங்க, வெளியே போயிட்டாங்க. அப்படியே ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் எதிர்பார்த்தான், அவன் எதிர்பார்த்தது நடக்குது, அவன் எதிர்பார்த்து நடக்குது அப்படின்னு அவங்க சரி. நீங்க இப்படி போயிட்டு வந்ததுக்கு ஆதாரமா ஏதாவது முன்வைக்க முடியுமா? உங்களுக்கு ஆதாரமா எதுவும் இருக்கா? இருக்குது. நான் அங்கே ஈசாவை பார்த்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் மிக உயரமானவர்களாகவோ மிக குள்ளமானவர்களாகவோ இல்லை, நடுத்தரமானவர்களாக இருந்தார்கள். ஒரு பாத்ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியே வரும்போது தண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு வருவார்ல, அத மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க, ஈசாவை நாங்க பார்த்துருக்கோம், சிலங்க பார்க்கலையே, எங்களுக்கு உண்டான தகவல் ஏதாவது இருக்கா? நீங்க போற வழியில வேற ஏதாவது இருக்குதா? ஆமா பார்த்தேன். ஒரு கௌம் அவங்க அந்த இடத்தை குறிப்பிட்டாங்க. அந்த இடத்தில் ஒரு பிரயாண கௌம் அவங்க திரி எடுக்கிறாங்க மதீனாவுக்கு பக்கத்துல. விவாதி ரௌஹா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மகளும் கரீபும் மினல் மதீனா, மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நான் அவர்களை பார்த்து அவர்களுடைய ஒரு ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது. அவன் ஒட்டகத்தை தேடி இருக்கிறான், ஒட்டகத்தை காண வேண்டும். நான் சொன்னேன், ஒட்டகம் இருக்குப்பா, இந்த இடத்துல நிற்குது, இதை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க அவங்களை போய் கேளுங்க, அவங்களை விசாரிங்க. அடுத்த சொன்னா அது மதீனாவில நடந்தது, எதிரி. அப்ப அந்த காலத்துல பேர் எதிரி. அங்க நடக்கிறதெல்லாம் நாங்க கேள்வி கேட்க முடியும். எங்க தோப்பு போயிருக்கிறாங்க, அவங்க சம்பந்தமா தெரிவிக்கு என்று சொன்னாங்க. அதை இன்று சொல்வதற்கான நேரம் இல்லை என்பதால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை தொடர்வோம். அந்த நிகழ்வு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த செய்தி சொல்லி அது நிரூபிக்கப்பட்ட பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியான அவர்கள் எல்லாம் தௌபா செய்து மீது திரும்பினார். அவன் ரசூல் சொல்றது நடந்துச்சு என்று அவர்கள் செய்தார்கள், திரும்பி வந்தார்கள். ஆனால் முஷ்ரிக்கீன் அதில் இருந்தாங்க. அந்த தகவலை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த உரையில் நாம் சொல்லுவோம். உண்மையான பெருமக்களே, இந்த உரையில் நிறைய படிப்பினை செய்திகளை நான் வைத்திருக்கிறேன். அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து இறை நெருக்கத்தை நாம் பெறுவதற்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இன்னும் அதிகரிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.